என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கறாரா? இல்ல ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஏன் என்ன மட்டும் ஆண்டவர் இப்படி கைவிட்டுட்டாரு? அப்படின்னு நம்மள்ல நெறைய பேரு புலம்புறோம். நெறைய சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவருக்கு எதிரா கூட நம்ம பேச ஆரம்பிச்சுர்றோம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் அதற்கான நேரங்கள நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கான நேரங்கள கர்த்தர் எடுத்துக்கிறாரு. இன்னொன்னு நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவரு சோதிச்சும் பார்க்கிறாரு. ஆனால் அதற்கு பின்னால ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்காரு. இதே சந்தர்ப்பத்துலதான் ஆபிரகாமுடைய மனைவியாக கொடுக்கப்பட்ட ஆகாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பத்தி நம்ம யோசிக்கும் போது அவங்க வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறாங்க. ஆபிரகாமுடைய வீட்டுல செழிப்பாக வாழ்ந்த அம்மாவும் பிள்ளையும் வெளியே துரத்தப்படுறாங்க. ஆனா எல்லாராலும் கைவிடப்பட்டு பெர்சேபா வனாந்தரத்துல சுத்தி கொண்டிருக்கிற ஆகார், என்னை காண்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகுதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ நம்ம வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, என்னை காண்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகாருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து காண்கிற தேவனாக காண்பித்த என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நம்ம ஆறுதல் படுத்திக்க வேண்டி இருக்கு. சோ காண்கிற தேவனை நாம் விசுவாசிப்போம். காண்கிற தேவனை நம்ம நம்புவோம். அவருக்காக நாம நிற்போம். விசுவாசத்துல வல்லவர்களாக வளருவோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களால அவர் நம்மை நிரப்புகிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார்.